ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, நாம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், சனி பகவான் வருகின்ற 24/10/2022 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்ற சனி பகவான் நமது மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன லக்ன நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்த உள்ளார் என நாம் இந்த காணொளியில் பார்க்க உள்ளோம். இது மிதுன ராசிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த பலன்கள் எல்லாமே பொருந்தும்னு சொல்லலாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எந்த இடத்துல? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மகர ராசியில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்தது அவர் அமர்ந்த நட்சத்திரம் என்பது அவிட்ட நட்சத்திரம். அது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய 2 வீடுகள் மேசம் மற்றும் விருச்சிகம். உங்களுடைய ராசியிலிருந்து நம்ம பார்க்கும்போது விருச்சிகம் என்பது 6ஆம் இடமாகவும் மேஷம் என்பது 11ஆம் இடமாகவும் வருகிறது. அப்போ அந்த சனி பகவான் 6 மற்றும் 11 சாரத்தில் அமர்ந்து அந்த வக்ர நிவர்த்தியை பெறுகிறார். இப்போ இந்த வக்ர நிவர்த்தி என்பது எல்லோருக்கும் யோக பலனை கொடுக்குமா அப்படின்னா, எல்லோருக்கும் யோக பலன்லாம் கிடைக்காது கண்டிப்பாக. இதை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். யாருக்கு யோக பலன்கள், யாருக்கு அதிகப்படியான கெடுபலன்கள் நடைபெற உள்ளது என நம்ம தெளிவாக சொல்லலாம். இதை நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக கண்ணாடி போல் பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல யார் யாருக்கு நல்லதாக இருக்குது இந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம யார் யாருக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகம் என்றால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அடுத்தது சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருக்கோம் நாங்கள், இவர்களுக்கும் அற்புதமாக இருக்குது. அடுத்தபடியாக சௌபாக்கியம் வியாகாதம் சாத்திய நாம யோகத்தில் பிறந்திருக்கோம், இவங்களுக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்போ இந்த 9 நித்திய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் அதிகப்படியான யோக பலனை கொடுப்பார் எனலாம். நம்ம மொத்தம் 27 நித்திய நாமயோகங்கள் இருக்குது. அதில் 9 நித்திய நாமயோகங்களை சேர்ந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம முடிவாக சொல்லலாம். நம்ம கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பவகரணம், கௌளவக்கரணம், சகுனிகரணம், அதேபோல் நீங்கள் மிதுன ராசி என்பதால் உங்களுக்கு கிம்சுகண கரணம், அடுத்தது பாலவக்கரணம். இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு அதிகப்படியான யோக பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்காரு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். நம்ம என்ன பலனை தருவார் அவர்? சரி, நாங்கள் இந்த குறிப்பிட்ட நித்திய நாம யோகம் கரணத்தில் பிறந்திருக்கோம், என்ன மாதிரி யோக பலனை எங்களுக்கு தருவார் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் அமர்ந்தது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் என்பது ஆயுள், ஆரோக்கியம், அசிங்க அவமானங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா திடீரென நடைபெறக்கூடிய நன்மைகள், உயிர் வழி சொத்துக்கள், திடீரென பெறப்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், புதையல்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் தான்.
அப்போ அந்த பாவத்தில் அமர்ந்து சனி பகவான் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யோக பலனை வந்து கொடுத்துருவார் அவர். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆயுள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்க்கும்போது சனி பகவானுடைய காரத்துவ நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஜலதோஷம் வந்து பிடிப்பது, சளி பிடிப்பது, உடல் வந்து மந்தமாவது, கழிவுகள் வெளியேறக்கூடிய உறுப்புகளெல்லாம் வந்து பாதிப்புகள் வருவது, வேர்வை சுரப்பி, கிட்னி, மலம் உருவாகி வெளியே வர்றது, இடுப்புலேருந்து பாதம் வரை உள்ள உடல் உறுப்புகள் எல்லாம் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள். அது நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம வந்து என்னென்னா அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குறைபாடு இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். நல்லா இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஒரு அடிபட்டு படுக்கையில் நடக்க முடியாமல் வந்து படுக்கிறாங்க குறிப்பிட்ட காலகட்டங்கள் அப்படின்னாலும் சனி பகவான் நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இந்த சனி பாசிட்டிவாக இருக்கனால அந்த மாதிரி பாதிப்புகள் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு யோகத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி யோகத்தை வந்து கொடுக்கணும்? அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காரகத்தில் அவர் வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா குவாரிகள், மைண்ட்ஸு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காரத்துவ விஷயங்கள். மண்ணுக்கு கீழே இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களையுமே சனி பகவானுக்கு உண்டான காரத்துவ பொருட்களே. அப்போ அதன் வழி யோகத்தை நடைமுறை கொடுப்பார். உங்களுக்கு இடம் இருக்கலாம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிரானைட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வரும். அல்லது ஒரு கிரானைட்டை வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு லீஸுக்கு எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகளை ஒடித்து ஜல்லியாக மாற்றுறது, சிப்ஸாக மாற்றுறது, அதிலேருந்து பிரியக்கூடிய இந்த எம் சாண்டு, பி சாண்டு அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கமுடைய தொழில்கள் தான். அதே போல் மண்ணுக்கு அடியிலேருந்து இருக்கக்கூடிய நிலக்கரி, அதே போல் வெள்ளை கற்கள்னு சொல்லுவாங்க, மெக்னீஷியம், அந்த மாதிரி கற்கள், பெட்ரோல், டீசலு, மண்ணெண்ணெய், அதிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய சமையல் எண்ணெய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது. அப்போ இது வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கணும். திடீரென அதன் வழியில் ஒரு யோகத்தை வந்து கொடுத்து அதை தொழிலாகவோ அல்லது உங்கள் இடத்துல அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பையோ வந்து கொடுத்து அந்த திடீரென அந்த யோகத்தை வந்து நடைமுறைப்படுத்துவார்னு சொல்லலாம் நம்ம. இப்போ அடுத்தது அவர் வந்து அமர்ந்தது அவிட்ட நட்சத்திரத்தில், அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இட அதிபதி நட்சத்திரம். அப்போ இந்த காலகட்டங்களில் கடன்கள் இருந்தால் அடைபடக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தருவார். கடன் கேட்டால் எளிதில் கிடைக்கும், நோய் நொடிகள் வந்து வராது அப்படின்னு நீங்கள் வந்து பலனை வந்து தீர்க்கமாக சொல்லலாம். அடுத்தது 11ஆம் பாவம், அதனுடைய சாரத்திலே அவர் இருக்கார் இல்லையா. அப்போ நண்பர்கள், சபை சங்கம், மன நிறைவுகள், இப்படி பல காரகங்களில் நற்பலன்களை வந்து கொடுப்பார். நல்ல நல்ல நண்பர்கள் வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. அடுத்தது இதே சனி பகவான் இந்த யோக பலனை தரக்கூடிய தன்மையிலிருந்து அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தையும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியையும் வந்து பார்க்குறாரு. இந்த பார்வை சனி பகவானுடைய பார்வை, இந்த பார்வைகள் வந்து யோக பலனை தான் நிச்சயமாக தரும். ஏன்னா சனி பகவான் யோக பலனை தர தன்மையில் இருக்கிறனால அவர் நிச்சயமாக இந்த பார்வைகள் வாயிலாகவும் யோக பலனை தான் வந்து கொடுப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி தசையில், சனி புத்தியில் நல்ல பொசிஷனுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா சனி தசை தான் நடைமுறையில் இருக்குது. இதற்கு முன் இருந்த மதிப்புக்குரிய
முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசையில் தான் முதல்வர் ஆனார். அப்போ சனி பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த யோக பலனை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுந்ததுனால தொழிலில் வந்து முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார். 2ஆம் இடத்துல விழுந்ததுனால குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் என்பதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து காப்பாற்றணுங்கிற அக்கறை வந்து நமக்கும் இருக்கும், அது நடைமுறைக்கும் வரும். சரிங்களா? அதே போல் உங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால புத்திர பாக்கியங்கள், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ யார் யாருக்கு இது வந்து ஆகலை அப்படின்ற கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சோபனம், அர்சனம், சுபம், வளர்பிறையில் திருதி, வேதிபாதம், மகேந்திரம், தேய்பிறையில் பிரித்தி, விருத்தி, சிவம். அதே போல் திதியின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது சஷ்டி, நவமி, தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு, மேலும் பிரதமை, துதியை, துவாதசி, சதுர்த்தி, அஷ்டமி போன்ற திதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த அமைப்புகள் வந்து சிறப்பாக இல்லை. அப்போ இவர்களுக்கு பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன விஷயங்கள் சுபமாக பேசணுமோ எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ இவர்கள் என்ன பண்ண வேண்டும், இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சனி பகவானை தான் போய் பார்க்கணும். சனி பகவானை அவர் வந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்கும்போது, அமைப்பில் இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த வழிபாடை வந்து எடுத்துக்கணும். அப்போ எப்போ யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து சனி ஓரையில் போகிறத விட, சனிக்கிழமையில் போய் கும்பிட்றதை விட, பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருந்து போய் வழிபாடு செய்வதை விட, நித்திய நாமயோகத்தின்படி நீங்கள் வந்து விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு போய் கும்பிடணும். அப்படி கும்பிடும்போது அந்த சனி பகவான் தோஷ நிவர்த்தியை கொடுத்து அதிகப்படியான யோக பலன்களை நிச்சயமாக வந்து கொடுத்துருவார். சரிங்களா? சும்மா சிம்பிளாக எளிமையான பரிகாரம் தான். இல்லைனா அந்த மாதிரி நாமயோகங்கள் வரும்போது காக்கைக்கு வந்து உணவு வைங்க, நீர் வைங்க, தோஷ நிவர்த்தி எளிதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நாய்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உணவு கொடுக்கலாம், பிஸ்கட் போடலாம், வேறு ஏதாவது தின்பண்டங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுவும் தோஷ நிவர்த்தியாக வந்து வேலை பார்க்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு அனைவரும் வந்து பயனடையுங்கள். நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பயனுள்ள விஷயம். மீண்டும் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர், நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.